ஸோ அட்லி டைரக்ட் பண்ணுற அல்லு அர்ஜுன் அவரோட 22வது படத்துக்கு ராக்கான் டைட்டில் வச்சிருக்காங்க. அண்ட் இந்த டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட்டை அல்லு அர்ஜுன் அவரோட 44வது பர்த்டேக்கு ஃபேன்ஸுக்கு ஒரு நல்ல ட்ரீட் கொடுக்கணும்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க போல. தென் இந்த டைட்டிலுக்கு இன்ஸ்டாகிராமில் ரிலீஸ் பண்ண சன் பிக்சர்ஸ் ப்ரிப்பேர் யுவர்செல்ஃப் ஃபார் அ விஷன் பியாண்ட் லிமிட்ஸ்ங்கிற கேப்ஷனை வச்சு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கான அர்த்தத்தை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறதுனா, ஒரு படத்துக்கு மேலே ஒரு எதிர்பார்ப்புன்னு ஒன்று இருக்கும். ஸோ அந்த எதிர்பார்ப்பை மீறி இன்னொரு பெரிய எதிர்பார்ப்பை வச்சுக்காங்கிறது சிம்பாலிக்காக சொல்ல வராங்க. அண்ட் அட்லி அவர் தன்னோட சோஷியல் மீடியா ஹேண்டில் என்ன கேப்ஷன் போட்டு டைட்டில் போஸ்டர் ரிலீஸ் பண்ணாருன்னா, ராக்கா வெறும் ஒரு சாதாரண ஒரு படம் மட்டும் இல்ல, பல ஆண்டுகளா அவரோட சுமந்து வந்த ஒரு பார்ட்னும் கிட்டத்தட்ட 18 வருஷமா தன்னோட மனசுக்குள்ள இந்த ஐடியாவை பாதுகாப்பா வச்சிருந்ததாகவும் அண்ட் இந்த ப்ராஜெக்ட் கூட இருந்த பயணம் தன்னை சோதிச்சதாகவும் செதுக்குனதாகவும் எல்லா சூழ்நிலையிலையும் இந்த ப்ராஜெக்ட் அவருக்கு உறுதுணையா இருந்ததாகவும் சொல்லியிருந்தாரு. அண்ட் ஃபைனலா அந்த ட்வீட்ல திஸ் இஸ் ஜஸ்ட் அ பிகினிங்னு போட்டிருந்தாரு. ஸோ ராக்காவை தாண்டியும் பெரிய ப்ராஜெக்ட்ஸ் இருக்குங்கிறத ஷார்ட்டா ஒரு குறியீடு மாதிரி சொல்ல வராரு. ஸோ யோசிச்சு பாருங்க, 18 வருஷம். இந்த படத்தோட மியூசிக் டைரக்டரான சாய் அபயங்கருக்கு 3 வயசு இருக்கும். அப்பையிலேருந்தே இந்த கனவை சுமந்துட்டு வந்துட்டு இருக்காரு அட்லி அவர். 2010 சூப்பர் ஸ்டார் அவர் நடிச்சு சங்கர் அவர் டைரக்ட் பண்ண எந்திரன் அப்போ ஒரு பெரிய இன்டர்நேஷனல் ஸ்டஃபா ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்தாங்க சன் பிக்சர்ஸ் அவங்க. இப்போ 15 வருஷத்துக்கு அப்புறம் ஐகான் ஸ்டார் அல்லு அர்ஜுன் நடிச்சு சேம் சங்கர் அவரோட அசிஸ்டன்ட் அட்லி அவர் டைரக்ட் பண்ற ராக்கா இன்னொரு இன்டர்நேஷனல் ஸ்டஃபா இந்திய சினிமாவை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு படமா சன் பிக்சர்ஸ்க்கு அமையும். ஸோ ராக்கா படத்தோட டைட்டில் லுக் வந்தது தான் வந்துச்சு. நிறைய லுக்கோட கம்பேர் ஆச்சு. குறிப்பா அவரோட படமான நான் பேரு சூர்யா 2.0 காட் ஆஃப் வார் அவ்வளோ ஏங்க அவரோட ட்விட்டர் டிபி பார்க்க கூட அதே மாதிரி இருக்குன்னு நிறைய பேர் சொன்னாங்க. அதில் நானும் ஒருத்தன். தென் ராக்காங்கிற வார்த்தை சான்ஸ்கிரிப்ட்லையும் தமிழ்லையும் முழு நிலவுன்னு அர்த்தம். தெலுங்குல இந்த வார்த்தைக்கான அர்த்தம் வரதுன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த லுக்ல அல்லு அர்ஜுன் அவரு ஒரு ஏன்ஷியன்ட் பீஸ்ட் மாதிரி இருக்காரு. இன்னொரு ஆங்கிள் அவரை பார்த்தா ஒரு ஓனாய் சார்ந்த போர் வீரர் மாதிரியும் இருக்காரு. இந்த படத்துல கிட்டத்தட்ட 4 டிஃப்ரெண்ட் ரோல் பண்றாரு. ராக்கா படத்தோட பட்ஜெட் மட்டுமே 800 to 850 கோடி கிட்ட வருதுங்களாங்க. அதுல 200 கோடி ப்ரொடக்ஷனுக்கும் 250 கோடி விஷுவல் எஃபெக்ட்ஸ்க்கும் தென் அல்லு அர்ஜுன் அவரோட இந்த படத்தோட சேலரி மட்டுமே கிட்டத்தட்ட 175 கோடி பிளஸ் 15% ப்ராஃபிட் ஷேரிங்கோட சார்ஜ் பண்ணியிருக்காரு. அட்லி அவருக்கு 100 கோடி, தீபிகா படுகோனே அவங்களுக்கு 20 to 25 கோடி. ஸோ ஒரு மிகப்பெரிய ஒரு படமா 2027 ரிலீஸ் ஆகிறதுக்கு ரெடி ஆயிட்டு இருக்கு. இந்த ராக்கா படத்தை பத்தின உங்களோட கருத்தை கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.